ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு நாம யங் பிரசிடென்ட் அண்ட் ஹிஸ் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் மூவிக்கான செகண்ட் பார்ட்டான ஃபேக் பிரைட் மூவியை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஓப்பனிங் சீனில் சிவப்பு கலர் சொக்கா போட்ட ஒரு அக்கா ஏரில் பறந்து வந்து லேண்ட் ஆகும்போது கருப்பு கலர் சொக்கா போட்ட 3 பேட் பாய்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக வரானுங்க. அந்த பேட் பாய்ஸ் எல்லாரையுமே அடி பெல்ட் வாங்கிட்டு அல்லேக்கா தூக்கி மல்லேக்கா போட்டதுக்கு அப்புறம் நம்ம சிவப்பு கலர் சொக்கா போட்ட அக்கா அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது அப்போ அங்கே வர ஒரு மாஸ்க் போட்ட மங்கி கல்லை வச்சு காலால் ஒரு கிக்கு விடுறதுனால அது நம்ம அக்கா மேலே படவும் கீழே விழுந்துடுறாங்க. ஈவன் தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கனவுல இருந்துமே எழுந்துடுறாங்க. ஆமாம், இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஷியூ. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை. அதனால தான் இந்த மாதிரியான கனவுகள்லாம் வந்துட்டுருக்கு. பட் இப்போ நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால என்னெல்லாம் டிராஃபிக்கில் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி காரை விட்டு பாதியிலே இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணால் இன்னொரு சைட் ரொம்பவே பிரம்மாண்டமான மேரேஜ் நடக்க போகுதுங்கிறதுனால ஸோ ப்ரெஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாக்கிட்டையுமே இன்டர்வியூ பண்ணிட்டு ஃபைனலாக அந்த கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட வராங்க. அந்த பணக்கார மாமனார் தனக்கு வரப்போற மருமகளை பத்தி ஆஹா ஓஹோ தாம் தூம்னு புகழ்ந்துட்டு இருக்கும்போது கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்த நம்ம ஹீரோயின் அந்த கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு ரொம்பவே கிட்ட வந்துடுறாங்க. அப்போதான் அந்த வழியா அந்த கல்யாணத்துக்கு பையங்கிற ஒரு பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் ஒருத்தி வரா. அவகிட்ட மக்கள் எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக பின்னாலேயே போறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுது. பட் இப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால உடனே யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி நான் வந்துட்டேன், சீக்கிரமா என்னை இங்கே வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அந்த மேரேஜ் நடக்க போற இடத்துல இருந்து பாக்குறதுக்கே டாம் பாய் மாதிரி இருக்கிற பொண்ணு ஒருத்தி வந்து, என்னம்மா ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கீங்களா, உங்களுக்காக எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அங்க கல்யாண பொண்ணு பசியோட காத்துட்டு இருக்கா, வாங்க வாங்கன்னு சொல்லி விட்டு போட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள வந்துடுறா. அங்க இருக்கிற இந்த மணப்பெண் தோழிகள்லாம் எங்களுக்கு இப்பெல்லாம் சாப்பாடு வேண்டாம், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை விரட்டி அடிக்கிறாங்க. அட என்னம்மா நீனு, நான் தாம்மா கல்யாணம் பொண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேப்பை கழுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அவங்க கல்யாணத்துக்காக தான் ஓடி வந்திருக்காங்கிறதே நமக்கு புரிய வருது. அதுவே இன்னொரு சைடு நம்ம கல்யாண மாப்பிள்ளை, அதாவது இந்த மூவியோட ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அப்படியே ஹேண்ட்ஸமா கிளம்பி அந்த ஹீரோயின் ரூமுக்குமே வராங்க. உள்ள வந்த நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் போட்டு காலில் சாதாரண ஷூ போட்டிருக்கிறத பார்த்து, நீ தான் இந்த மாதிரி ஷூலாம் போட மாட்டியே, பிகாஸ் நீ தானே சொன்ன நீ பேலட் டான்ஸருங்கிறதுனால இந்த மாதிரி ஷூஸ்லாம் போட்டா கால் பாதத்தோட ஷேப்பே மாறிடும்னு சொல்லி, ஆனா இப்போ ஏன் நீ ஷூ போட்டிருக்கன்னு கேட்கும்போது, அதுவா நான் காலையில் அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன், அதனால தான் இதோ இப்போ மாத்திடுறேன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறதுனால ஹீரோ என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறச்ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உடம்பு லைட்டாக ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லவும், ஆமாம் இப்போ தான் உனக்கு ரீசெண்டாக ஒரு பெரிய சர்ஜரி நடந்துச்சு, அதுலேருந்து நீ கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டில, உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. முன்ன இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே பெட்டராக தான் இருக்கேன், என் தங்கச்சி என்ன ரொம்பவே பார்த்துக்கிட்டான்னு சொல்லவும், அவ கூட ஏதோ ஹீரோயின் ஆகணும் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான்னு நீ என்கிட்ட சொன்னில, உன் தங்கச்சி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா, சரி விடு, அவளை பற்றி நாம ஏன் பேசிக்கிட்டு, ஓகே நம்ம மேரேஜ்க்காக நான் உனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ஹீல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை நானே உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட காலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நேரமாக நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தது அக்கா CQ கிடையாது, தங்கச்சி C நீங்குங்கிற விஷயமே தெரிய வருது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் அக்கா பார்த்தோம்னா ஒரு பேலட் டான்ஸருங்கிறதுனால அவங்க பாதத்தோட ஷேப்பு வேற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்ம ஹீரோயின் பாதத்தோட ஷேப்பு வேற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. ஸோ செம்ம டென்ஷனில் ஹீரோயின் கிட்ட நீ யாரு எதுக்காக வந்திருக்கன்னு கேட்கும்போது தான், எங்கள் அக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரொம்பவே சிக்கா இருந்ததுனால அவளுக்கு ஒரு பெரிய சர்ஜரி நடந்தது, அதுலேருந்து அவளுமே நல்லாவே ரெக்கவர் ஆகி தான் வந்தா, ஆனால் என்னன்னு தெரில திடீர்னு 15 நாளைக்கு முன்னால் இறந்து போயிட்டா. இந்த விஷயத்தை பற்றி எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியல, எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா எங்கள் அக்காவுமே இறந்து போயிட்டா. அதனால தான் என்னோட பேரண்ட்ஸ்க்காக என்னோட கனவுகள் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா நம்ம ஹீரோ லவ் பண்ணது அக்காவை தான், இப்போ திடீர்னு தங்கச்சி வந்து உட்கார்ந்துருக்கவும் செம்ம கான்ல நம்ம ஹீரோ அப்படியே தங்கச்சியை கூட்டிட்டு இந்த பேரண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோவோட அப்பா கிட்டேயே சொல்றாங்க. இதனால ஷாக் ஆகி என்ன சம்பந்தி இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க அதுக்கு மேல பயங்கரமா அழுது, எங்களுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, ஒரு பொண்ணு தான் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டா, இன்னொரு பொண்ணாவது சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி என் வீட்டு பொண்ணை உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்.
நம்ம ஹீரோவோட அப்பா, ஆமா தம்பி இவங்க சொல்றதுமே கரெக்ட் தான், அக்காவா இருந்தா என்ன தங்கச்சியா இருந்தா என்ன, ரெண்டு பேருமே ஒரே வீட்டு பொண்ணு தானே, பேசாம நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. கண்டிப்பா என்னால முடியாது, நான் காதலிச்சது சிக்யூவை, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி ஒரு கல்யாணம் பண்றதுக்கு நான் சும்மாவே இருந்துருவேன்னு சொல்லி அங்கே இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோட அப்பா, நீ மட்டும் ஷீனிங்க கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பா உனக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லி மிரட்டுறதுனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால ரெண்டு பேருமே கண்ணா பின்னான்னு சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்ப மேரேஜ் ஆகி வெளி உலகத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தெரிஞ்சாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல. முக்கியமா நம்ம ஹீரோ அக்காவை தான் லவ் பண்ணாரு இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினா அவங்க அக்கா எப்படி இருந்தாங்களோ அவங்க வந்து ரொம்பவே புத்திசாலியாக இருப்பாங்க, நல்லா பெயிண்டிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த கலை திறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமாக அவங்க ஒரு பேலட் டான்ஸருங்கிறதுனால நம்ம ஹீரோ அப்படிதான் நீ இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஒரு சர்க்கிள்குள்ளே கொண்டு வர பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோட ஆசைக்காக தான் தன்னோட கனவு லட்சியம் இது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துந்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ இப்படி தூங்க விடாம ராப்பகலா போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றதுனால இவன் கூட நான் ஏன் வாழணும், பேசாம இவனை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு போய் என்னோட கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேங்கிற விஷயத்த ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டாம்பா ஹெல்ப் பண்ணா இல்லையா அவகிட்டயே சொல்றாங்க. ஏன்னா இவ தான் நம்ம ஹீரோயினோட பிஏ மாதிரி. தென் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பிடிக்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆக பிளான் போட்டுட்டு இருக்கத தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, இது கூட நல்லா இருக்கே, ஆனா அவளா இங்க இருந்து போக கூடாது, நான் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம அவ இங்க இருந்து துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி சொல்லாம கொள்ளாம ஓடி போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஹீரோயினை போட்டு படாத பாடு படுத்த முடியுமோ எல்லாத்தையுமே ட்ரை பண்றாரு. ஸோ அப்படி நம்ம ஹீரோயின் பேலட் டான்ஸில் ஆடுறதுக்காக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ சரியில்லை, இது இல்லை, இப்படி உங்கள் அக்கா பண்ண மாட்டா, இப்படி உங்கள் அக்கா போஸ் கொடுக்க மாட்டா, இப்படி இருக்காது உங்கள் அக்காவோட காலு, இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உங்கள் அக்கா கூட கம்பேர் பண்ணி பயங்கரமாக சாகடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி இப்போ கொடுக்குறேன் பாடுறா போஸ்ன்னு சொல்லி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேலட் போஸை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான மூவ்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதுனால நம்ம ஹீரோயின் காலில் செம்மையாக அடிபட்டுருது. இதனால நம்ம ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ அதை விட அதிகமாக நம்ம ஹீரோயினோட பிஏ கஷ்டப்பட்டு, இந்த விஷயத்த நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், பட் நீங்கள் ஹீரோ கூட வாழணும்னு ஆசைப்படுற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்லலைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னா கல்யாணத்துக்கு முன்னால் நடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். அப்படி வந்த லெட்டரை இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து பேசாம நீங்க இங்க இருந்து ஹீரோவை விட்டுட்டு ஓடி போய் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிருங்க, நானுமே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்றேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே திருட்டுத்தனமா பிளான் போட்டு நடுராத்திரி நம்ம ஹீரோ வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லி ரெண்டு பேருமே நைஸா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது தான் நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயின் எஸ்கேப் ஆக பிளான் போடுறாங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ கரெக்டா வந்து இவங்க ரெண்டு பேரையுமே அங்கே இருந்து போக விடாம தடுத்து, நீ இப்படி பாதிலேயே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனீன்னா கண்டிப்பா நீ அக்கா இல்ல தங்கச்சிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். முக்கியமாக நீ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக டிவோர்ஸ் கொடுக்காம போனீன்னா உனக்கு வேற யார் கூடயோ அஃபேர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் பரவும். இதனால உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, உன்னோட மொத்த ஃபேமிலியே ரொம்ப கேவலப்பட்டு போயிடுவாங்கன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயின், என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அக்காவாலாம் மாற முடியாது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை வாழ்கிறதுக்காக தான் நான் இங்கே இருந்து போக பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தேவை ஹீரோயின் கிட்டே இருந்து ப்ராப்பரான டிவோர்ஸ் தான், இந்த மாதிரி பாதியிலலாம் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி, நீ என்னதான் தங்கச்சியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை அக்காவாக தான் மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பீரியடில் கண்டிப்பாக ஒன்றை நான் நடிக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டேன், அப்படி நீ மீறி போனீன்னா அதனால உன்னோட ஃபேமிலிக்கு தான் அசிங்கம்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாரு. இதனால பாவம் நம்ம ஹீரோயின் அவங்க ஆசையுமே அவங்களால அடைய முடியாமல் போயிடுது, ஈவன் அவங்களால ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையுமே வாழ முடியாமல் போயிடுது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும்போது வீடு ஃபுல்லாகவே ஷார்ட் சர்க்யூட் ஆகி பவர் கட் ஆகிடுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு பார்த்தோம்னா இருட்டுனா பயம். ஸோ இருட்டுனால ரொம்பவே பயந்து போகிற நம்ம ஹீரோ யாராவது வந்து என்னை காப்பாத்துங்கன்னு கத்தும்போது வீட்டில் யாருமே இல்லை போல. ஸோ ரொம்ப நேரம் கத்துனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பயந்து போய் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளேயே மறைஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சு, அதான் கையில் மொபைல் வச்சுருக்கீங்களே, பேசாமல் மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு ரூமுக்கு போனால் என்னன்னு கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோ ரொம்பவே பதட்டத்தில் இருந்தார் இல்லையா, பயத்தில். ஸோ அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல. ஓகே இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு வரேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, இல்லை எனக்கு தனியாக இருக்க, அதுவும் இருட்டில் இருக்க ரொம்பவே பயமாக இருக்குது, நானும் வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே போய் பார்க்கும்போது அந்த வீடு ஃபுல்லாகவே ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குங்கிற விஷயம் தெரிய வருதுனால நம்ம ஹீரோயின் அந்த பீஸ் கட்லாம் கழட்டி திரும்ப மாட்டுறாங்க. நம்ம ஹீரோவை கலாய்க்கிறதுக்காக பேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு பயந்தாங்கோலி, இப்போ நம்ம ஹீரோயின் இப்படி பயமுறுத்துறதுனால எதுவுமே சொல்ல முடியாம மொபைல் போனை அப்படியே போட்டுட்டு அங்கே இருந்து பயந்து ஓடி போயிடுறாரு.
ஸோ நம்ம ஹீரோயினுமே இந்த பீஸ் கட்டை திரும்ப போடாமல் ஹீரோவை தேடிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ரொம்பவே பயந்து போன நம்ம ஹீரோ சோஃபாக்கு கீழே அப்படியே ரொம்பவே நடுங்கி போய் உட்காந்துருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு, ஈவன் நீங்கள் இப்படி பயந்துட்டு இருக்கதை என்னால் பார்க்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஸோ நானுமே உங்கள் கூட காலையில் வரைக்கும் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, ரொம்பவே பயந்து போய் இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் கதையெல்லாம் சொல்லவும் ஹீரோவுமே ஹீரோயின் மேலேயே படுத்து அப்படியே தூங்கிடுறாரு. என்னதான் நம்ம ஹீரோக்கு இவ்வளோ நாள் ஹீரோயினை பிடிக்காம பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாலும் ஒரே நாள் நைட்டில் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பிகாஸ் என்னதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீக்னஸை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுலேருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ எந்த ஒரு பையனாக இருந்தாலுமே தன்னை பத்திரமா பார்த்துக்கிற பொண்ணை தான் விரும்புவான். அதே தான் இங்கேயுமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் என்னதான் இப்போ நம்ம ஹீரோயினால் நடிக்க முடியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நாம் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிடுவோங்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு மூவி டைலாக்லாம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கத தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த கம்பெனிலேயே நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது சான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு பார்க்க சொல்லுவோம். ஹீரோ கேட்டுக்கிட்ட மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு பெரிய மூவியில் செகண்ட் ஹீரோயினாக சான்ஸ் வாங்கி கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ண போயிருக்காங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த சீனுமே இல்லைங்கிறதுனால கேமராக்கு ஆப்போசிட் சைடில் உட்காந்து நடிக்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த மூவியில் ஹீரோவாக நடிக்க போகிறவன நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோயின் நடிக்க போகிற மூவியை எடுத்துகிட்டு இருக்க டேரக்டர், உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதே, பத்தாவதுக்கு அந்த மூவியில் நடிக்கிறதா இருக்கிற மெயின் ஹீரோயின் வேற அடிக்கடி ஏதாவது கோளாறு கொடுத்துட்டே இருப்பா. ஸோ நம்ம ஹீரோயினோட திறமையை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற டேரக்டர் நம்ம ஹீரோயினை அந்த மூவியோட மெயின் கேரக்டரை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இதனால ஏற்கனவே மெயின் கேரக்டராக நடிக்கிறதா இருந்தா இல்லையா அவளுக்கு சப்போர்ட்டிங் ரோல் போயிடுறதுனால அவன் நம்ம ஹீரோயின் மேலே செம்ம கண்டாகிடுறா. அது மட்டும் இல்லாமல் இவன் நம்ம ஹீரோவை ஒரு சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இல்லையா, அதனால ஏற்கனவே இவளுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கோவம். அவள் வேற யாரும் இல்லை, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வெட்டிங்காக ஒரு பெரிய ஹீரோயின் வந்திருந்தா இல்லையா அவதான். பத்தாவதுக்கு இப்போ அவளோட வாய்ப்பு நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிட்டதுனால இன்னமுமே நம்ம ஹீரோயின் மேலே ரொம்பவே கோவப்பட்டு இப்போ இந்த மூவியில் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவாக ஒருத்தர் நடிக்க போகிறான் இல்லையா அவனை தனியாக கூப்பிட்டு, எனக்கு அவளை பார்த்தாலே ரொம்ப எரிச்சலாக இருக்குது, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக அவளை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம வரவிடாமல் பண்ணிடலாம், இந்த ஒரே மூவியோட அவள் டோட்டலாக காலி, ஸோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அவன்கிட்ட பயங்கரமாக ரெக்வஸ்ட் பண்ணுறா. பட் இந்த பையன் ரொம்பவே நல்லவங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு திறமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்பவே சீன் போட்டுட்டு இருந்த, ஒழுங்கா இந்த மூவியில் நீ உன்னோட ஆக்டிங் திறமையை வெளிப்படுத்தி அடுத்த மூவிக்கான சான்ஸை ரெடி பண்ண பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். என்னதான் இந்த பையன் இவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த பொண்ணு கேட்குறதாவே இல்லை. இவளோட பேர் பிங்க், ஓகே நான் இதுக்கப்புறம் பிங்குன்னே சொல்கிறேன். ஸோ பிங்க் எப்படியாவது நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும்னு ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறா. அதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மூவியில் அதுலேயும் முக்கியமாக லீட் கேரக்டர் பண்ண போகிறோங்கிறதுனால ராத்திரி பகலாக வீட்டில் இருக்கிற யாரையுமே தூங்க விடாமல் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஹெல்ப் பண்ணுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையுமே படாத பாடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இவ்வளோ இன்வால்வாக நடிக்க ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கிரேஸியாக பிஹேவ் பண்ணுறதுனால ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அவங்க கனவை அடையிறதுக்காக ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோ மேலே லவ் வர ஸ்டார்ட் ஆகிடுது. ஈவன் இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அவங்க கெரியர்லையுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ ஷூட்டிங் பார்க்கறதுக்காக போயிருக்கும்போது நம்ம ஹீரோயினை அந்த பிங்க் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரவும் நம்ம ஹீரோக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. பட் இதெல்லாம் ஜஸ்ட் மூவிக்காக தான் சொல்லி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தடுத்துடுறான். இப்படி நம்ம ஹீரோயினுக்கு நடுவில் லவ் ட்ராக்குங்கிறது ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ரெண்டு பேருமே ஆனால் என்ன லவ்வை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தென் நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்காக ஒரு நாள் வெளியூர் போயிடுறதுனால நம்ம ஹீரோவால் வீட்டில் தனியாக இருக்க முடியல. எங்கே பார்த்தாலுமே நம்ம ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்காக தங்கியிருக்க அதே ஹோட்டலுக்கு போய் அதே ரூமுக்கு பக்கத்து ரூம்லையே நம்ம ஹீரோவுமே ஸ்டே பண்ண போகிறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தர் பார்க்கும்போது இவர் ஹீரோவாக இருப்பாரோங்கிற மாதிரி டவுட்லாம் வரதுனால, மிஸ்டர் மோஜின் உங்கள் காரை நாங்கள் பார்க் பண்ணும்போது தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ வெளியில் வந்து என்னது ஏன் காராங்கிற மாதிரி கத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை சீட் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வருது. ஈவன் நம்ம ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணாருங்கிறத நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோங்கிறதையே மறந்துட்டு ஹீரோ கூட சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக அந்த ஊரை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக இவங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ, நான் கூட என்னமோ இந்த சினிமாலெல்லாம் நடிக்கிறது ரொம்பவே ஈஸின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒன்றை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நடிகரோ இல்லை ஒரு நடிகையோ அவங்க கனவு லட்சியமாக பார்த்துட்டு இருக்க அந்த மெயின் கேரக்டருக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறதையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டெஃபினெட்லி இதுக்கப்புறம் எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டு செலக்ட் பண்ண இந்த ப்ரொஃபஷனை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே தப்பாக பேச மாட்டேன்.
நான் உனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்றதுனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஈவன் கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கிறது ஒரு ஃபேண்டசி மூவிங்கிறதுனால இந்த பறக்கிற மாதிரியான ஒரு சீனுக்காக நம்ம ஹீரோயினுக்கு இந்த பெல்ட் எல்லாம் கட்டி விட்டு கயிறெல்லாம் வச்சு ரெடி பண்றாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா ஆக போகுதுன்னு தெரியுது. பட் நம்ம ஹீரோயின் விடுங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த சீனுக்குமே ரெடி ஆறாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோயின் மேல ரொம்பவே பொறாமையா இருக்கிற பிங்க் நம்ம ஹீரோயினை எப்படியாவது காலி பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டண்ட்மேன்ல ஒருத்தனுக்கு நிறையவே பணம் கொடுத்து நம்ம ஹீரோயினை தூக்குது இல்லையா அந்த கயிறு, அதை வந்து அறுக்கிற மாதிரி செட் பண்ண சொல்லியிருப்பா. ஸோ நம்ம ஹீரோயின் பறக்கிற மாதிரி இருக்கிற அந்த சீன்ல கயிறு அறுந்துடுறதுனால நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து பயங்கரமா அடிபடுறது. கட் பண்ண டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, ஹீரோயின் கீழே விழுந்த அதிர்ச்சியில் அவங்க மூளை பயங்கரமா பாதிக்கப்பட்டதுனால அவங்களால இப்போதைக்கு கண் விழிக்க முடியாது, கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. ஸோ ஹீரோயினா கண் விழிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, குழந்தைய பெற்றுக்கிட்டோமா, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தோமான்னு இல்லாமல் அவளுக்கு யார் உன்னை நடிக்கிறதுக்காகலாம் பெர்மிஷன் கொடுக்க சொன்னா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆகாது, நாம இந்த கண்ட்ரியில் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, ஸோ இப்படி நம்ம ஃபேமிலிக்கு மருமகளாக வந்த ஒருத்தி படத்தில் நடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப தப்பாக பேசுவாங்க. நீ எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லும்போதே நான் பேசாமல் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிக்கணும், அப்படி பண்ணாமல் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பேசாமல் நீ அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடு மகனேன்னு சொல்கிறாரு. என்னப்பா நீங்க, என்னோட ஒய்ஃப் இப்போ உடம்பு சரியில்லாம பெட்ல படுத்திருக்கா, அவளை பாத்துக்க வேண்டிய எல்லா பொறுப்புமே எனக்கு தான் இருக்கு, ஆனா நீங்க ஏன் இவ்வளவு சுயநலமா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னோட ஒய்ஃப் தான் முக்கியம், ஏற்கனவே நான் ஒரு டைம் CQவை இழந்துட்டேன், ஆனா நான் கண்டிப்பா நீங்க இழக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ரொம்பவே கேர் எடுத்து பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே கொஞ்ச நாளையில ரெக்கவர் ஆகிடுறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே சந்தோஷமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய படத்துல நடிச்சாங்க இல்லையா, அந்த படத்துக்காக நம்ம ஹீரோயினுக்கு பெஸ்ட் நியூ கமர்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அந்த அவார்டை நம்ம ஹீரோ கூட தான் சேர்ந்து நம்ம ஹீரோயின் வாங்கணும்னு ஆசைப்படுறதுனால நம்ம ஹீரோவுமே ஃபங்க்ஷனுக்காக போறாரு. அங்க நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெரிய அவார்ட் வாங்குறதுக்காக பெரிய ஸ்டேஜ்ல ஏறுறாங்கிறதுனால நம்ம ஹீரோவுமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கச்ச, இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி ஹீரோக்கு கால் வரவும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ விஷயத்த சொல்லிட்டு, நீ அவார்ட் வாங்கிட்டு சீக்கிரமா வா, நான் ஃபர்ஸ்ட் போய் எங்க அப்பாவை பாக்குறேன்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. தென் நம்ம ஹீரோயினுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்காகவும் ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோயினுக்கு அவார்ட் கொடுக்க போறது நம்ம ஹீரோயினை எப்படியாவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்தும் பிரிக்கணும்னு பிளான் போட்டுட்டு இருந்த அந்த பிங்குங்கிறதுனால இந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கூட இந்த படத்துல நடிச்சாங்க இல்லையா ஒரு ஹீரோ, அவனை கூப்பிட்டு, நீங்க ரெண்டு பேருமே இந்த மூவில ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தீங்க, அதுலயும் முக்கியமா ஒரு கிஸ் சீனை நீங்க ரெண்டு பேரும் செம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தீங்க, ஸோ ஆடியன்ஸ்க்காக நீங்க அந்த கிஸ் சீனை திரும்ப இங்க நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. இருந்தாலும் நடிக்க வந்துட்டா இதெல்லாம் சகஜங்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே அந்த கிஸ் சீனை அந்த பையன் கூட சேர்ந்து நடிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நிஜமாவே எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் இல்லையா, நான் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டேன், எங்கள் அப்பா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னார், வேற யாருக்கோ கால் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு கால் பண்ணிட்டாங்க போல, சரி நீ சீக்கிரமாக வான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ தூங்கி எழுந்து பார்க்கும்போது இந்த கிஸ் சீன் இருந்துச்சு இல்லையா, அது பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகவும் ஷேர் ஆகவும் ஆரம்பிக்குது. இதனால நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ரொம்பவே கோவம் வரதுனால ஹீரோயின் கிட்ட, நீ என்கிட்ட இந்த மாதிரி உனக்கு அஃபேர் இருந்துச்சுங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா நானே உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருப்பேனே, எதுக்காக நீ என்ன காதலிக்கிற மாதிரிலாம் நடிச்ச, ஆமா நீ தான் பெரிய நடிகையாச்சுல, உனக்கு இதெல்லாம் ரொம்பவே சாதாரணம்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே மட்டமா பேசிடுறாரு. இதெல்லாம் தாங்கிக்க முடியாது நம்ம ஹீரோயின், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இது எல்லாமே ஃபேக்கான விஷயங்கிறத நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினை நம்புறதாவே இல்லை. பேசாம நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, இதுக்கப்புறம் நான் உன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் ஹீரோ கிட்ட ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு இப்போ ரொம்பவே சாலிடான ரீசன் கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம ஹீரோயின் அப்பா பிஸ்னஸில் பயங்கரமாக லாஸ்லாம் ஏற்பட்டதுனால நம்ம ஹீரோயின் அப்பா வெளியில் நிறையவே கடன்லாம் வாங்கி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை இப்போ இந்த ரெண்டு ஃபேமிலியுமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் அப்பாவோட கடன் எல்லாமே நம்ம ஹீரோவோட கம்பெனி தான் கட்டுற மாதிரி வருங்கிறதுனால நம்ம ஹீரோவோட அப்பா 1க்கு 2 ஏற்றி விட்டு நம்ம ஹீரோவை எப்படியாவது ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் பேப்பரை அனுப்பி வை மை சன்னுங்கிற மாதிரிலாம் சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ஓகேப்பா, பட் நான் கொஞ்சம் இதை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிடுறாரு. அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. இப்படியே பார்த்தோன்னா ஒரு சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. எப்படியும் நம்ம ஹீரோ திரும்ப ஹீரோயின் கிட்ட வந்துருவாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு பேரு ஊரு இல்லாமல் ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி இருக்குது. அதை ப்ளே பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிங்க் இருந்தா இல்லையா, நம்ம ஹீரோயினை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி பிளான்லாம் போட்டால
அவன் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோவா நடிச்ச அந்த பையனை பயங்கரமா மிரட்டி, ஒருவேளை நான் ஹீரோயினை காலி பண்றதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா நீ அமெரிக்கால போய் இல்லீகலா கேம்லிங் விளையாண்ட விஷயத்த நான் நம்ம நாட்டு கவர்மெண்ட் கிட்ட சொல்லிடுவேன். ஸோ உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துப்பாங்கன்னு சொல்லி மிரட்டினதுனால தான் அவனுமே அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துருப்பான். ஈவன் இப்போ மனசு கேட்காம நம்ம ஹீரோக்கு இந்த எவிடன்ஸ் அனுப்புனதுமே அவன் தாங்கிறதுனால மனசு மாறின நம்ம ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. பட் எங்கே கிளம்புனாங்கன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ வீடை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது தான், மிஸ்டர் மோஜிங், நீங்கள் இப்போ இந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பேன். என்னதான் நான் இந்த கல்யாணத்தை விருப்பமே இல்லாமல் என் ஃபேமிலிக்காக பண்ணிக்கிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் என்னையே மறந்து உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தெரியுமா. பட் ஏன்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம சந்தோஷம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. முக்கியமாக இப்போ என் அப்பாவோட கம்பெனி ரொம்ப பெரிய லாஸில் போயிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுட்டேன். இவ்வளோ நாளாக எனக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நல்ல ஃப்ரெண்டாக எனக்கு எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. பட் என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைங்கிறத என்னால் நிரூபிக்க முடியல. ஈவன் உங்கள் முகத்தை ஒரு குற்ற உணர்ச்சியோட என்னால் பார்க்க முடியல. அதனால தான் நான் இங்கே எழுந்து கிளம்புறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. தன்னோட அவசரத்தினால இவ்வளோ பெரிய தப்பு பண்ண நம்ம ஹீரோ திரும்ப ஹீரோயினை மீட் பண்ணி கையில் காலில் விழுந்தாவது சாரி கேட்டு நம்ம ஹீரோயின் கூட திரும்ப ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாதான்னு சொல்லி அப்படியே ஏக்கத்தோட நம்ம ஹீரோயினை தேடி அங்கே இங்கன்னு சொல்லி ஏர்போர்ட் ஃபுல்லாக அலைஞ்சு திரிய ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருந்த அந்த பிளேனை டேக் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோயின் சொல்ல வந்த விஷயத்த ஒரு நிமிஷம் பொறுமையாக கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் மாதிரி தான் நேசிச்ச ஒரு நல்ல பொண்ணை தன்னோட வாழ்க்கையிலிருந்து இழந்திருக்க மாட்டாரு. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமாக அடுத்து ஒரு மூவி இல்லை சீரீஸில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.